அதிகாரிகள் பண்ணுற அரசியலை நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுமக்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை விரிவாக சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் பண்ணுற அரசியலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் தோற்று போய் விடுவார்கள் இவர்கள் செய்யும் அரசியலுக்கு முன்பாக. இப்போ பட்டியலில் யார் யார் இருப்பாங்க? பிரமோத்குமார், சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ராத்தோர் ஆகிய 4 பேர் இருப்பார்களா? 4 பேர் இருக்கும்போது திரு பிரமோத்குமாரை தமிழக அரசு டிஜிபியாக நியமனம் செய்து விட்டால் அவருக்கு எவ்வளோ நாள் சர்வீஸு? 2 வருஷம். 2 வருஷம் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து 2 வருஷம். சரியா? அப்போ 2 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்கும். ரைட்டா? பிரமோத்குமார் கூட ஒரு டீல். இங்கே பாருப்பேன், நீ செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறணும். அதற்கு பதிலாக ஒன்று தமிழ்நாட்டோட டிஜிபி ஆகிறோம். நீ அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னா டிஜிபி ஆனவுடனே ஜனவரி மாதம் உன் பதவியை நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். அப்படி பண்ண முடியாது. என்ன முடியாதுன்னா பழைய சார்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உனக்கு பென்ஷன் கிடைக்காம செய்து விடும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாங்க, என்ன நிம்மதியாக விட்டுருங்கன்னு சொன்னாலும் நீ ரிட்டையர் ஆக முடியாது. 30/9 நீ ஓய்வு பெறணும்ல, அப்போ பென்ஷன் கிடைக்காம செய்வோம், சார்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். சரி, அதுக்கு என்னங்க பண்ணணும்? போய் சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி பெட்டிஷன் போடணும். போட்டவுடனே ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு சரி இவர் பேரை சேருங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் ஒன்றை துறைத் தலைவராக நியமனம் செய்வோம். பேருக்கு தான் நீ துணைத் தலைவர். உண்மையான டிஜிபியாக அருட்தந்தை இருப்பார்.